ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேவி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு ரொம்பவே முக்கியம், சரிங்களா? அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். புளி மீன் குழம்புக்கு நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வேணுன்ற அளவுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். வேணுன்ற அளவு புளி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது கொஞ்சம் நம்ம தக்காளி வெங்காயம் நறுக்கிற நேரத்துக்கு இது நல்லா ஊறிடும். அது வரைக்கும் நல்லா ஊறட்டும். தேவையான அளவு தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுட்டு அரைச்சி தானே ஊற்ற போகிறோம். அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 4 கட் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு பெருசாக இருந்தாலே போதும், அரைக்க தான் போதும். வதக்கிறதா இருந்தால் தான் நம்ம குட்டி குட்டி குட்டியாக நறுக்கணும். இது நம்ம அப்படியே அரைச்சிடுவோம். அதனால் நல்லா கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி நறுக்கிக்கலாம். தக்காளியுமே 4 நறுக்கிக்கலாம். அரைச்சிடலாம். வேற ஒன்றும் இல்லை. அடுத்து அரைச்ச தக்காளியுமே நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். இப்போது இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தக்காளி வெங்காயத்தில் நல்லா இந்த காரம் கொஞ்சம் இறங்கும். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டு உரித்து வச்சுக்கலாம். பூண்டு உரித்து வச்சுக்கலாம். இது நம்ம தாளிக்கிறப்ப இதை போட்டுக்கலாம். இப்போது புளியெல்லாம் கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சி ஊற்றி வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றினா தான் நம்ம அந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3 தடவை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க விட தான் போகிறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே போட்டால் நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரம், பார்த்து தான் ஆட் பண்ணணும். இந்த தடவை கொஞ்சம் காரமாகவே அரைச்சிட்டேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். வாங்க அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நல்லாவே அரைச்சாச்சு. இந்த பாருங்க. இப்போ அரைச்சி வச்சதையும் நம்ம இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். உப்பு இப்போவே நல்லா கரைஞ்சிருச்சு. அப்போ போட்ட உப்பு இப்போவே கரைஞ்சிருச்சு. இப்போ குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுவாகிடுச்சு, தவா காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடுகும்
வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா வெந்தயம் வந்து காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு அதுக்கெலாம் வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லது தான். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இதோட நம்ம பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தோம், அந்த பூண்டையுமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சிட்டோம்ல, அதனால் நம்ம வந்து கரைச்சி புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே சேர்த்து கரைச்சி ஊற்றணும். நல்லா கொதித்து வரணும். என்ன மீனுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் அந்த டேஸ்ட் இருக்கும். குழம்பு கொதிக்குது, நல்லா கொதிக்கணும். என்ன மீனுங்க இது? மத்தி மீன். மத்தி மீன் போட்டு தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். கழுவி 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 போட்டுருவார். நம்ம குழம்பு வைக்கிற வேலை. மத்தி மீன். இதுக்கு இடையில உத்ரா வந்து டிஃபன் சாப்பிட்றா மேடம். அந்த மேடமை பார்ப்போமா? என்ன மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபன் சாப்பிட்றீங்க போல. சொல்லுங்க மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபன் சாப்பிட்றீங்களா? குழம்பு நல்லா கொதிக்குது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சொண்டை விட்டுட்டு கூட நம்ம மீனை போட்டோன்னா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டுக்கலாம். மத்தி மீன் தான், நல்லா குட்டி குட்டி மீன் தான். மத்தி மீன் குழம்புக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வறுத்தாலுமே மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் மத்தி மீன் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், மீன் போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரமாவது கொதிக்க விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி வச்ச மீன் குழம்பு, அதுவும் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நல்லா குழம்பு கொதிக்குது. குழம்பு எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்ப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மத்தி மீன் குழம்பு ரெடி. மீன் வந்து நல்லா ஊறணும். ஊறினாதான் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஃபைனலாக மத்தி மீன் குழம்பு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.